வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க பாருங்க. நம்ம மகிதீன் அண்ணன் இருக்காரு. என்ன மாப்பிள்ளை இருக்காரு? மகிதீன் அண்ணன் மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு இன்னைக்கு. மகிதீன் அண்ணன் இன்னைக்கு சிரிக்கிறாரு, சந்தோஷமா சிரிக்கிறாரு. இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு, எனக்காக யார் இருக்காங்க, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யார் இருக்காங்க, எனக்காக யார் இருக்காங்க, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யார் இருக்காங்க, எனக்கு எப்போ தான் மாட்டு சிகிச்சை பண்ணுவாங்களோ தெரியலையே, மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு யாருன்னா முன் வருவாங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். இடையில அவருக்கு வேற ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், ஒரு வாடகை கட்டணும், சாப்பாட்டுக்கு காசு இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். நான் ஒரு 8,000 10,000 கிட்ட ரெண்டில் கட்ட வேண்டியது ஆயிடுச்சு. நீங்கள் மட்டும் ஒரு 10-15 நாள் என் கூட இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 8,000 10,000 நான் வாடகை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்துட்டேன். ஒரு 2-3 நாள் டைம் கேட்டு இன்றைக்கி நான் வந்துட்டேன். மகிதீன் அண்ணன் கூட தான் இருக்கேன். அந்த கடன் தீர்ற வரைக்கும் அவருடைய வாடகை, அவர் ரூமுக்கு ரெண்டில் கட்டிகிட்டு இருக்கார், அந்த கடன் தீர்ற வரைக்கும் 10 நாள் 15 நாள் ஆனாலும் மகிதீன் அண்ணன் கூட தான் இருக்கேன். இது முதல் நாள். முதல் நாளே நாங்கள் அவர் ஸ்டைலில் போயிட்டு சில பேர்கிட்ட உதவி கேட்டு வாங்கி இன்னைக்கு எவ்வளோ நான் ரெண்டில் கட்டினீங்க இன்னைக்கு? நீங்கள் ரெண்டில் வெறும் ஒரு 700-700 கட்டிட்டு அவ்வளோதான். 700 ஒரே நாள்லேயே ஒரு 3 நாள் ரெண்டில் கட்டியிருக்காரு. ஒரே நாள்லேயே 10-15 நாள் மொத்த ரெண்டில் கட்டி முடிச்சுட்டு வர போல இருக்கு. ஃபுல்லாக கடனில் இருக்கார். அந்த ரெண்டில் அந்த வாடகை ஒரு 10,000 கிட்ட கடன்லேயே இருக்கார். அந்த கடன் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவோம். கடன் காலி பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், அதுக்கு நீங்கள் மகிதீன் அண்ணா சொன்னா அது வரைக்கும் என்னை விட்டு நீங்கள் போக நான் இது கடன் எனக்கு என்ன சேர்ந்து இல்லைண்ணா நீங்கள் என்ன கொஞ்சம் எனக்கு. மகிதீன் அண்ணா இன்னைக்கு தான் சிரிக்கிறாரு. இவ்வளோ நாள் எப்போ பார்த்தாலும் வீடியோவில் அழுதுகிட்டே இருப்பார். ஐயோ மாட்டு சிகிச்சைக்கு உதவி செய்யுங்க, மாட்டு சிகிச்சைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பேன், அவரும் ஒரு பக்கம் ஓன்னு ஊழ விட்டுட்டு இருப்பார், அழுதுட்டு இருப்பார். இன்னைக்கு தான் மகிதீன் அண்ணன் சிரிக்கிறார். பாருங்க, இன்னைக்குதான் அவர் பக்கத்துல வந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் சேவ் பண்ணிட்டாரு, ட்ரிம் பண்ணிட்டாரு, முடி வெட்டிட்டாரு. ஃபர்ஸ்ட் நாள், முதல் நாள் நிம்மதியா தூங்க போறாரு. என்னென்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஈவினிங்? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? தானே நல்லா சாப்பிட்ருக்கேன். ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன். சாப்பிடவே சரியாக கூட சாப்பிட மாட்டேனே, தூங்கிடுவேன். அப்படியும் இங்கேயும் போனால் காசு கிடைக்க மாட்டேங்க, கடுப்பு அப்படியே தூங்கிடுது. இன்னைக்கு நீங்கள் இருந்தனால ஒரு சிறப்பாக ஒரு 3 பள்ளி 4 பள்ளி போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சேர்ந்த காசை வச்சு சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டோம், கொஞ்சம் நிம்மதியாக வாடகை கொடுத்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்து இருக்க அதை கொஞ்சம் வச்சுலாம் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இருக்க வரைக்கும் கொஞ்சம் கை கொடுத்துருங்க அப்படின்றீங்க. ஓகே, சூப்பருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் முடிட்டோம். 1 மாதம் 2 மாதத்துலேயே மாட்டு சிகிச்சைக்கு உண்டான வேலை நம்ம பார்க்கலாம். ஓகேவாண்ணா? கண் பார்க்கணுன்னா கடவுளை பார்க்கணும் இல்லை உங்களை ஒரு பார்க்கணும் தெரிஞ்ச முதத்துல உங்களை தான் பார்க்கணும். கடவுளை பார்க்கணும் இல்லையோ, கடவுள் கை கொடுக்க இல்லையோ, நீங்கள் கை கொடுப்பீங்க, நம்பிக்கை தான் உங்களை கை கொடுக்கணும். கடவுள் இருக்காருண்ணா. நம்ம மகிதீன் அண்ணனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக பண்ணணும். மகிதீன் அண்ணனுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும். மாட்டு சிகிச்சை பண்ண பிறகு அவருக்கு பார்வை வரணும். பார்வை வந்த பிறகு ஒரு பாராட்டு விழாவை வைக்கணும் மகிதீன் அண்ணனுக்கு. ரொம்ப ஃபீலாக இருந்தார். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கார். இதே போலயே மகிதீன் அண்ணன் டெய்லி நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கணும். இப்போதான் அவங்க ஒய்ஃபுக்கிட்டேயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. மறுபடியும் இன்னொரு ஃபோன் வந்தது. நான் தான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, நைட்டுக்கு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு, நைட்டுக்கு நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபோன் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் ஃபோன் எடுத்தாருன்னா 2 hour ஆகும். அவர் ஃபோன் எடுத்தாருன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும் 2 hour பேசுவாங்க. அதுக்கு பிறகு நான் தூங்கிடுவேன் வீடியோ போடாமல். ஓகே, நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. மகிதீன் அண்ணா, கூடிய விரைவில் ஒரு 2 மாதத்தில் நம்ம உங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறோம். கண்டிப்பாக மாட்டு சிகிச்சை நடக்கும். உங்களுக்கு பார்வை வரும். நீங்கள் சந்தோஷமாக இன்னைக்கு எப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்களோ இதே போலயே நீங்கள் ப்ளீஸ்ண்ணா
மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஐயோ ஐயோ மறுபடியும் அந்த ரீவெண்ட் பண்ண கண்ணீர் தானா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவரு சந்தோஷமா சிரிக்கும் போதே கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாம். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, மகிதீன் அண்ணன் இன்னைக்கு சிரிச்சுட்டே இருக்காரு. இதே போல டெய்லி அவர் சிரிச்சுட்டே இருக்கணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. அனைவருக்கும் இரவு வணக்கம்.